Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the MongoDB series, நம்ம delete functions பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் operators in MongoDBயும் பார்க்க போகிறோம். Operators specifically நம்ம comparison operators இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கவா. இதில் ஒரு அளவுக்கு மேலே ஜூம் இன் பண்ணால் டைப் பண்ணால் ஒரு சைடாக போகுது. இந்த பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டிபியில் தான் இருக்கோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நான் இருக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். டிபி டாட் கோர்சஸ் டாட் ஃபைண்ட். சரி, இப்போ இருக்கிற எல்லாமே லிஸ்ட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணணும். பட் இந்த இருக்கிற டேட்டாவை எனக்கு டெலீட் பண்ண வேணாம். நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெலீட் பண்ணுறதுக்காக டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ டிபி டாட் கோர்சஸ் டாட் இன்சர்ட் மெனி யூஸ் பண்ணுறேன். மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்டர் பண்ணலாம். அண்ட் இதுக்குள்ளே நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ பேசிக்லி நிறைய அதில் தான் மல்டிபிள் இதை சேர்த்து ஒரேடியாக நம்ம இன்சர்ட் பண்ணிடலாங்கிறதுக்காக. ஓகே, ஸோ நான் நேம் ஆட்ரிபியூட்டில் டெலீட் அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்குறேன். அண்ட் இன்னோவேட்டிவான நேம் தான், எனக்கே தெரியுது. அந்த ஆட்ரிபியூட் அது யாருக்கெல்லாம் நேம் டெலீட் ஆயிருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இதில் வீடியோஸ் 10 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி செகண்டாக ஒரு டாக்குமெண்ட், இதுலேயும் நேம் டெலீட் அப்படின்னே வச்சுக்கிறேன். சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் தானே. ஓகே, ஸோ இதில் 15 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட், இதில் நேம் அகெயின் டெலீட்னு வச்சுக்கிறேன். வீடியோஸ் 20ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, சரி, இப்போ அக்னாலஜ் ஆகிடுச்சு. இன்சர்ட் ஐடிஸ் 3 இன்சர்ட் ஆகிருக்கு. ஃபைன். சரி, இப்போ நம்ம டெலீட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எப்படி இன்சர்ட்டில் இன்சர்ட் அண்ட் இன்சர்ட் மெனின்னு சொல்லிட்டு இன்சர்ட் 1 அண்ட் இன்சர்ட் மெனின்னு 2 இருக்குதோ அதே மாதிரி டெலீட்லேயுமே 2 இருக்குது. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் டிபி டாட் கோர்சஸ் ஸ்பெல்லிங்கில் சி காணும். ஸோ கோர்சஸ் டாட் டெலீட் 1 கொடுக்குறேன். அண்ட் இந்த டெலீட் 1க்குள்ளே நம்ம ஒரு query கொடுக்க போகிறோம். ஸோ பேசிக்லி இந்த பர்டிகுலர் இதை இருக்கிற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற டாக்குமெண்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நேம் டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நேம் டெலீட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ் ட்ரூ, டெலீட்டட் கவுண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ நான் டிபி டாட் கோர்சஸ் டாட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட்டில் 2 டெலீட் தான் இருக்குது. நம்ம இன்சர்ட் மெனி கொடுக்குறப்ப 3 டெலீட் இன்சர்ட் பண்ணோம். அதில் ஒரு டெலீட் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் டெலீட் ஆகிடுச்சு. சரியா, இப்போ நான் அகெயின் இதில் இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காட்டுறேன். டிபி டாட் கோர்சஸ் டாட் டெலீட் மெனி. இந்த டெலீட் மெனி என்ன பண்ணுன்னா, எந்தெந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ வித் திஸ் பர்டிகுலர் query ரெக்குயர்மெண்ட், அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல நேம் டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. நேம் டெலீட் ஆகிருக்குது அப்படின்னா அதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் மேட்ச் ஆகுதோ, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் மேட்ச் ஆகுதோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே டெலீட் பண்ணிடும் இந்த டெலீட் மெனி. பட் டெலீட் 1 என்ன பண்ணுன்னா, இதில் இருக்கிற டாப் 1 ரெக்கார்டை மட்டும்தான் டெலீட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் டெலீட் 1க்கும் டெலீட் மெனிக்கும் இருக்கிறது டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டெலீட்டட் கவுண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஃபைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு டெலீட் கூட இல்லை. இப்போ இதே 5 ரெக்கார்டு வித் திஸ் பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 5 ரெக்கார்டுமே டெலீட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் டெலீட் மெனி. என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும். லைக் இந்த query-யை மீட் பண்ணுற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் டெலீட் மெனி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் இந்த சைஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாமே டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் மெனி யூஸ் பண்ணுங்கள். ஒரு ரெக்கார்ட் மட்டும் டெலீட் பண்ணால் போதும்னா டெலீட் 1 யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறப்பவே இப்போ ஒரு சிம்பிளாக எடுத்துப்போம். இப்போ டிபி டாட் கோர்சஸ் டாட் ஃபைண்ட் இதில் நம்ம ஒரு இது போட போகிறோம். நான் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 30 அப்படின்னு போடுறேன். ஓகே, வீடியோஸ் 30ன்னு போட்டால் எனக்கு எதுவுமே வரல. சரி, நான் இப்போ அது 35ன்னு போடுறேன். ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ 35ன்னு வீடியோ போட்டால்
இந்த 2 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு வருது. ஆக்சுவலி இது ஒரே ஒரு ரெக்கார்டு தான். இங்க பார்த்தீங்கன்னா ஐடி ஒன்று தானே இருக்குது. அதோட ரிலேட்டட் கோர்ஸில் இருக்கிற ஜேஎஸ்ல தான் வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? ஸோ ஒரே ஒரு ரெக்கார்டு வந்து வருது. இப்போ நம்ம 35 வீடியோ கவுண்ட் இருக்கிற கோர்சஸ்லாம் ஃபைண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரே ஒரு ரெக்கார்டு வருது. பட் இப்போ வந்து எனக்கு 30 கோர்சஸ்க்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஃபெச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இப்போ எனக்கு இதை விட பெருசாக இருக்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்போ அதே மாதிரி db.courses.find அப்படின்னு போட்டுட்டு இங்கே உள்ள வந்து நம்ம கண்டிஷன் வந்து நம்ம என்டர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கண்டிஷனில் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வீடியோஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நான் 30 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ ஈக்குவல் டு 30 வரும். இதுக்கு பதிலாக இந்த 30ன்னு இப்படி டேரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா $GT. ஸோ ஜிடி அப்படின்னா கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் எப்போல்லாம் நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம இந்த டாலர் சைன் வந்து போடணும். அண்ட் இங்கே போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு கர்லி பிரேஸ்குள்ளே போட்டுக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு கர்லி பிரேஸ்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, ஐ திங்க் இன்னொரு ஒரு கர்லி பிரேஸ் இங்கே ரெக்வயர்ட். யா, ஸோ ஜிடி அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து நான் என்ன வேல்யூ வேணுமோ நான் அதை வந்து நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கோலன் போட்டுட்டு 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணேன் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து எனக்கு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ இருக்குது, டிஎஸ்ஏ வந்திருக்கு. ஏன்னா அது வீடியோ கவுண்ட் வந்து 50 விச் இஸ் கிரேட்டர் தென் 30. அதே மாதிரி இங்கே ஜாவாவும் வந்து 50 இருக்குது. ஸோ அதுவும் வந்திருக்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாமே வந்து வீடியோ கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 30 இருக்கிறது மட்டும்தான் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை இந்த சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்டாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ db.courses.find நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி அண்ட் வீடியோஸ் :30 அப்படின்னு சொல்லி டைரெக்டாக வேல்யூ போடுவோம். அதுக்கு பதிலாக இந்த :30க்கு பதிலாக இந்த இன்னொரு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறீங்க. அதாவது இன்னொரு கர்லி பிரேஸ் போட்டு இந்த ஆப்ரேட்டர் கிரேட்டர் தேன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் $GT அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர், அதில் வந்து 30 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். இந்த ஜிடி மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி ஜிடிக்கு பதிலாக எல்டி அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே ஒன்று வருது. வீடியோ கவுண்ட் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் எல்டினா நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ ஜிடி அப்படின்னா கிரேட்டர் தேன், எல்டி அப்படின்னா லெஸ் தேன். நீங்கள் இக்யூ அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ வந்து இக்யூ அப்படின்னு கொடுக்கலாம். இக்யூ அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் நீங்கள் அதுக்கு டேரெக்டாகவே வந்து 13 கொடுத்துட்டு போயிடலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் அகெயின் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸில் வந்து எக்ஸாக்டாக 30 அப்படிங்கிறதுல எதுவுமே வந்து இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஜிடி வந்து யூஸ் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல 30க்கு பதிலாக 35 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ 35 அப்படின்னு கொடுத்தா இப்போ நம்மளுக்கு 50-50ன்னு 2 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 550, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் 550 அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து அந்த இங்கே ஸ்ப்ரிங் பூட் 50 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 35 அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸில் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகலை. பிகாஸ் நம்ம வந்து கிரேட்டர் தேன் 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு கிரேட்டர் தேன் வேண்டாம், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஜிடின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஜிடிஇ அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிடிஇ அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா 35 இருக்கிற டாக்குமெண்ட்ஸும் சேர்ந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ இந்த ரியாக்ட் பார்த்தீங்கன்னா 35 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 35 வேல்யூ இருக்கிறதும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜிடிஇ கொடுக்கலாம், விச் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரியே நீங்கள் வந்து எல்டிஇயும் கொடுக்கலாம். எல்டிஇ அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது வந்து MongoDB 15 வருது, அதுக்கப்புறம் ரியாக்ட் 35 வருது. சரியா? அப்புறம் அது ரிலேட்டட் கோர்ஸில் இருக்கிறது ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் இக்யூ அப்படின்னா ஈக்குவல் டு, எல்டி அப்படின்னா லெஸ் தென், ஜிடி அப்படின்னா கிரேட்டர் தென், ஜிடிஇ அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, எல்டிஇ அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அந்த கொடுக்குற இந்த சின்டாக்ஸை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக இந்த வீடியோஸ் கோலன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ மட்டும் கொடுப்போம். பட் அதுக்கு பதிலாக இங்கே அகெயின் இன்னொரு கர்லி பிரேஸ் போட்டு லைக் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி $LTE அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 35 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு MongoDB காம்பஸோ அல்லது VS கோடோ ஓப்பன் பண்ணி இந்த பர்டிகுலர் குவரியை டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள்.
இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க மட்டும் செய்கிறீங்கன்னா இட் இஸ் நாட் ஆஃப் அ லாட் ஆஃப் யூஸ். இதை எப்போ நீங்கள் டைப் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ தான் இந்த சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா இந்த சின்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு மைண்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா இருக்காது. அட் சம் பாயிண்ட் நீங்கள் இந்த சின்டாக்ஸை டேரெக்டாக எழுத மாட்டீங்க, ஏன்னா நம்மளுக்கு மாங்கோடிபி டிரைவரோ இல்லை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டிரைவர் யூஸ் பண்ணிடுவோம். பட் அகெயின் இது எல்லாம் எப்படி வேலை செய்யுது, இந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம். ஓகே ஃபைன். ஸோ இந்த query வந்து நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனசில் இருக்கும். இன்னும் ஒன் லாஸ்ட் query இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் இது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒரு வேல்யூன்னு சொல்கிறோம். பட் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து இப்போ எக்ஸாக்டாக 35 அண்ட் 36 இருக்கிறது வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எக்ஸாக்டாக எனக்கு 15ம் 35 மட்டும் வேணும், அந்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன் ஆப்ரேட்டர்னா ஐஎன்னு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே. ஓகே, ஸோ இந்த அரேல என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து வீடியோஸ் கொடுக்கல, வீடியோஸ்க்கு பதிலாக நான் வந்து நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து இன், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் கொடுத்துக்கலாம், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஏ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா db.courses.find கோர்சஸ்லேருந்து எடுத்துகிட்டு வா, நேம் வந்து ரியாக்ட் அல்லது டிபி இந்த அரேல இருக்கிற வேல்யூஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎஸ்ஏ கோர்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ரியாக்ட் கோர்ஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து இதோட ரிலேட்டட் கோர்ஸோ அதனால் அதை கண்டுக்காதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரிசல்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, நான் அகைன் அந்த query-யை வந்து வச்சு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த query. ஸோ கிரேட்டர் தென் லெஸ் தேன் அந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் தாண்டி இன் ஆப்ரேட்டரும் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பைத்தான்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பைத்தான்லேயும் ஒரு இன் ஆப்ரேட்டர் இருந்திருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இப்போ நேம் வந்து இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நேமை மட்டும் ஃபெச் பண்ணிட்டு வா அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி கொடுக்குறோம் ரியாக்ட் டிஎஸ்ஏ. அண்ட் நான் சிங்கிள் கோச் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் டபுள் கோச்னாலும் யூஸ் பண்ணுங்கள், தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் டெலீட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஷார்ட் வீடியோ தான், பட் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து டுமாரோவே வந்துடும். அண்ட் அதில் வில் லேர்ன் அபவுட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அரே ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. அரேல ஃபங்க்ஷன் ஆகிற கொஞ்சம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அப்டேட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. மிச்சம் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோஸ் லெஸ் தென் 30 இருக்கிறது எல்லாத்தையும் ஃபெச் பண்ணுற மாதிரியான ஒரு query வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.